வெட்டுவாங்க கொத்துவாங்க குளர்றாங்கன்னு சொல்லுவோம். அதில் வாங்கலாம் ஓட்ட விழுமெண்ட் அவ்வளோதான் எனக்கு சொல்லிடும். வெட்டி விழுந்திருக்கும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒரு அரசாங்கம் பாதுகாப்பு வந்து துப்பாக்கி தந்துருக்கு. கொஞ்சம் இதை தூண்டி எடுத்து போட்டு தூண்டி எடுக்கணும்னு சொல்ல போறாங்க. சொல்லிடுறேன். இந்த குளர்றாங்கன்னு சொல்லுவோம். இந்த வெட்டுவாங்க கொத்துவாங்க குளர்றாங்கன்னு சொல்லுவோம். அதில் வாங்கலாம் ஓட்ட விழுமெண்ட் அவ்வளோதான் எனக்கு சொல்லிடும். இந்த குளறி இந்த குளர்றாங்க தானே இதுல வந்து கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார் வெட்டுவேன் யாருண்டா அவரு பேர் என்ன பேர் அவருக்கு என்ன பேர் என்ன அவருக்கு அவர் தான் சுயிர்தான் அந்த பெட்ரோல் ஊற்றி அடிச்சார். ஓ அவர் வெட்டுவேன் நான் அவருக்கு தொட்டு பாருங்க வெட்டி விழுந்திருக்கும், அதில் எந்த சந்தேகம் இல்லை ஒரு ஆளுக்கு. ஆனால் எனக்கு சரியான கவலை என்னென்னா கேவலமான அரசியல்டா. அப்படி சும்மா போய் கத்துற குளறு தூசணத்தால் நல்ல விஷயத்தை கதைச்சி அடிபட்டு எடுக்கலாம். நான் பார்லிமெண்ட்டில் அடிபடையில என்பிபி எம்பி மேரே சொல்கிறவங்க அப்போ நீ கதைக்கிறதெல்லாம் சரியடாப்பா ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை சப்போர்ட் பண்ணிடுறேன் நீ இது 2500 வீட்டை கூட சப்போர்ட் பண்ணுறேன். டிவி சரத் வந்து என்னோட கெஞ்சுறார் தங்களுக்கு அடிக்காது. நான் அண்ணன் 2499 வீட்டுக்கு இன்றைக்கும் அதை நான் கதைச்சி நான் உள்ளுக்குள்ளே ஏற்கனவே 2018 2019 ஆண்டு கொடுத்த வீடுகள் 8 லட்சம் 6 லட்சம் 5 லட்சம் கொடுத்தபடி அப்போ தூணுகள் போட்டபடி அல்லது வந்து கூரைகள் போடாமல் இருக்குது. அப்போ டிபி சரத்தில் கேட்டால் ஆனால் இந்த முறை பட்ஜெட்டில் இருக்கிற காசை அந்த சனத்தை கொடுக்க தாரீங்களான்னு வீடே இல்லாமல் இருக்குது அந்த சொல்லிச்சு தாரணுண்டு. அமைச்சருக்கு அது தெரியாது. அப்போ நான் அமைச்சர்கிட்ட சொன்னேன் பேசாமல் இருக்கும், நான் டிபி சரத்தை கூட்டி கொண்டு நீங்கள் ப்ரோக்ராம் வச்சு மாலையை போட்டு எல்லாம் செய்யுங்க. அது உங்கள்கிட்ட அரசியல் எனக்கு சந்தோஷம். அந்த சனக்கு வீடு வேணும். இந்த பிரதேச சபை இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கேன். நான் பிரதேச சபையில் எடுத்திருந்தாப்ப நான் எந்த பிரதேச சபை உறுப்பினர் இந்த பிரதேச சபை உறுப்பினர் பக்கத்தில் நிற்கிறேன். எந்த பிரதேச உறுப்பினர் இப்படி குடிச்சு போட குளறி கொண்டிருக்காங்களா இருக்குங்களே. நான் பிரதேச சபை எடுத்திருந்தாப்ப நான் மேக்சிமம் செய்து காட்டியிருக்கேன். அதையும் துளைச்சது இந்த அரசாங்கம். இல்லாட்டி நான் வார காசு முழுக்க பாவிச்சு செய்து காட்டு. மானசபை எடுத்தால் நான் நீட்டாக செய்து காட்டுவேன். இப்படி அப்பையும் இந்த காவாளிகளுக்குங்கிற சின்ன சிலது ஓட் போடுமடா மானசபையில். அப்போவும் இந்த பிரதேசத்தில் வந்துடுறது குழப்பம் எல்லாத்தையும் இன்றைக்கு சனம் வடிவாக யோசித்து இந்த 2 தமிழரசு கட்சியையும் இந்த சைக்கிளையும் வீட்டை அனுப்புகிறோம். அன்றைக்கு தான் சனத்துக்கு பிடிக்கும். புதுசாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல படிகள் கேம்பஸ் படிகள் வந்து நீட்டான அரசியல் என்றைக்காவது செய்கிறானோ அன்றைக்கு தான் சனத்துக்கு ஏதாவது ஒரு விடிவு வரும். இல்லைன்னா 15 வருஷம் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆக அடுத்த முறை மாவீர தினத்துக்கு யார் எங்கே கொண்டே கொடியை கட்டுறேன் குளறுவோம் அடிபடுவோம். அது பிறகு திலீவென்ற நாளுக்கு முழுக்க போட்டுக்கொண்டு வெறியை போட்டு குளறி கொண்டு அங்கே விஜயம் தெரியும். அது பிறகு இந்த டிசிசி மீட்டிங்குள்ளே வந்து அதான் சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்க ஆகுவோண்டு கத்துவோம் அடித்த பேர் ஐயா அம்மாண்டு குத்துவோம்ண்டு அந்த மாதிரியான வேலை தான் இல்லை. இதில் கனவேர் சொல்லிட்டு போயினா பிரேச உறுப்பினர்கார போடுவோம். எனக்கும் ஆசை யாராவது தொட்டு பாருங்க துடாட்டியடா சட்டம் பிசை போயிடும். அதால் தொட்டு பாருங்கடாண்ட ஒருத்தன் தொடுறான் இல்லையடா அதாண்டா பெரிய பிரச்சனையாக கிடையாது. வந்து நொட்டுங்கடாண்டா வர்றானுமே இல்லை. இது அங்கேருந்து போட போட்டுருக்காங்க கிரவுண்டுக்கு வழியாக இருந்து அடி நான் என்ன அடிக்கிறது பிச்சுக்க வந்து போடணும் போல முடிஞ்சா யாராவது வந்து போடுறது ஒரு பிரச்சனையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்புக்கு துவக்கு கொடுக்கலாம். சரிதானே 16 தோட்டாக்கள் இருக்குமா. அதில் அந்த இதில் இருக்குது வைத்திருப்பதற்கும் பாவிப்பதற்குரிய உரிமம் எனக்கு 2025 ஆண்டில் டிசம்பர் 30 டிசம்பர் 21 அடுத்த வருஷம் 22 வரைக்கும் வைத்திருப்பதற்கும் பாவிக்கக்கூடிய அனுமதி. பாவிக்கிறேன்டா நான் என்ன கொண்டு என்ன சோப் போடுறதா இல்லையே பாவிக்கிறதுக்குரிய அனுமதி இருக்குது. அப்போ பிரேசபை உறுப்பினர்கள் வெட்டைக்குள்ள யோசிச்சுட்டு சரி வெறிய போட்டு இல்லை. இப்போ அது வந்து சட்டம். இது வந்து அதை சொல்கிறது என்ன ஆக்ட் என்றால் ஃபயர் ஆர்ம் ஆர்டினன்ஸ்ன்ற சட்டத்துக்கு கீழே பிரேச உறுப்பினர் கொடுக்க மாட்டாங்க பாராளுமன்ற உறுப்பினருக்கு. நான் இதே போடு படிவா எந்த அப்பா இடுப்பில் இப்படி கட்டி கொண்டு தெரியல. நான் இந்த அப்பட்ட தோளில் இருந்தால் சரிதானே எனக்கு அரசாங்கத்தின் எம்எஸ்டி எடுத்து வச்சுக்கொண்டு என்ன பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. சரிதானே என்ன பாதுகாக்க எனக்கு தெரியும். அதே நான் அரசாங்கத்தில் கேட்டால் எனக்கு ஒரு சிங்கள போலீஸார் எனக்கு பாதுகாப்புக்கு தந்து அவன் எனக்கு பின்னால் நான் இறையிற மாதிரி தெரியுற சிறிதரன பேர் அவன் பாதுகாப்பானா ஆனால் அவனை கொலைசி 1 மணி பேர் கற்று வரான். என்னடா நியாயம் தன்னைத்தானே பாதுகாக்க தெரியும். அப்படி தான் எனக்கு எம்எஸ்டி வேணுமென்றாலும் நான் எம்எஸ்டியில் இருக்கிற ஒரு தமிழ் படியனை எடுத்திருப்பேன். எம்எஸ்டின்னு சொல்கிறது மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் டிவிஷன். அங்கே ஒரு தமிழ் படியனை எடுத்து அவனுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருந்துருப்பேன். இயக்கத்தில் படியன் ஒருத்தனை வச்சுருந்துருப்பேன். சரிதானே ஆகவே எனக்கு எம்எஸ்டி இல்லாதபடியாக அரசாங்கம் பாதுகாப்புக்கு வந்து துப்பாக்கி தந்துருப்பேன். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த மீட்டிங்கில் என்ன விஷயங்கள் நடந்தது?
ஒரு விஷயம் அப்போ வடக்கு மாகாணம் இந்த முறை ஒதுக்கின நிதியின் 100% பாவிச்சிருக்கேன்னு சொல்லி ப்ரெசன்டேஷன் செய்திருக்கணும். அந்த விதத்தில் எங்கள்ட சகல அரசு உத்தியோகத்தர்களுக்கும் பாராட்டு சமயத்தில் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. அதை விட வளமையான இந்த பார்கள் கிட்ட சிறிதரன் ஐயா மடையாடலாம் கத்தினார். அது பிறகு கயந்திரமேர் பெண்ணல் பக்யூ என்டார் கயந்திரமேர். எனக்கு அது விருப்பமில்லை. இந்த மாதிரியான ஆக்களோட செய்யலை தானே. நாங்கள் கூலாக தான் இருந்துனாங்க. மீட்டிங் லைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு போட்டு நினைக்கிறோம். சரியான கூலாக தான் இருந்துனாங்க. ஒரு ஸ்பெஷலாக ஒன்று நடக்கிறது. வெள்ளிப்பள்ளி ஆதார வைத்தியசாலை உறவாக அதில் அந்த கேன்சர் யூனிட்டை மட்டும் கயந்திரமேர் பொன்னம்பலத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் வைத்தியர் என்ன பேர் அவாக்கு ஏதோ ஒரு பேர் அவாக்கு வைத்தியர் கிருஷாந்தி அவாவோட தனிப்பட்ட நெருக்கமான டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கொள்வோமே. சரிதானே. அந்த ரிலேஷன்ஷிப்பில் கயந்திரமேர் பொன்னம்பலத்துக்கு அவாட யூனிட்டை மத்திய அமைச்சுகளை கொண்டு வந்து அவாவுக்கு வடிவாக செய்யணும். அவாவுக்கு செய்யணுமெண்டா அவாவுக்கு செய்யணுமெண்டு இல்லை, அவாட யூனிட்டுக்கு செய்யணும். அவாட யூனிட்டுக்குன்னு சொல்லியிருந்தால் அவாட கேன்சர் யூனிட்டுக்கு செய்யணும். அதில் கயந்திரமேர் பொன்னம்பலம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அவாவுக்கு செய்யுங்கன்னு கேட்டவர். நான் சொன்னாங்க அவாவுக்கு கயந்திரமேர் பொன்னம்பலத்தை செய்ய விடலான்னு சொன்னாங்க. அதால் கயந்திரமேர் பொன்னம்பலம் கொஞ்சம் கோவப்பட்டு ஃபக் யூ வந்தார். அப்போ நான் சொன்னேன் அது அவாவுக்கு செய்யுங்க, எனக்கு செய்ய வேண்டாம்ண்டு. தெல்லிப்பள்ளி யூனிட்டை மட்டும் கேட்கணும். அப்போ கேன்சர் யூனிட்டை மத்தியோட இணைக்க சொல்லி கயந்திரமேர் பொன்னம்பலம் மாதிரியானாக்கள் வைக்கப்படணும். ஏனென்றா ஒரு நாளைக்கு போய் சொல்கிறது தையிட்டு எங்களுக்கு வேணும் வடக்கு தமிழர் நிலம்ன்றது. இப்போ வந்து வடக்கு மாநிலத்தில் இருக்கிற திருப்பி இன்னொரு வைத்தியசாலையை கொண்டு மத்திய அரசாங்கத்திட்ட கொடுக்க வலிக்கிறது. தெல்லிப்பள்ளி வைத்தியசாலைன்ற கேன்சர் யூனிட்டில் களவெடுக்கிறது சம்பந்தமாக வழக்குகள் எல்லாம் போய்கொண்டிருக்கு. இவன் என்னடா அதை மத்திக்கு மாற்றணுமென்னு ட்ரை பண்ணினோம். அப்போ கிருஷாந்தி வைத்தியர்கிட்ட இந்த ஊழல்கள் காசு அடித்தது எல்லாத்தையும் காப்பாற்றலாமான்னு பார்க்கணும். நினைக்கிறேன் கனகாலத்துக்கு வேலை அரசியல் செய்யலாடா. இந்தியன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சரியாக ரிலாக்ஸாக இருந்தேன். நான் எல்லாம் குளறி வெடியவா போட அம்மா எல்லாம் குளறின வெவ்வேறு ரெக்கார்டிங் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா நினைக்கிறேன். இப்போ சரியாக ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன செய்கிறேன்னு தெரியாமல் 5 பேருக்கு வழக்கம் போட்டோம். ஸோ அதுக்கு வழக்குகளும் விழும். இவன் கையாட்கள் தானே. ஸோ தலைமை எப்படியோ அப்படி தானே. இப்போ என்னோடையும் நிற்கணும். பிராசன் நிற்கிது, ஜெயதாஸ் நிற்குது, பிராசனை நிற்கணும், எல்லோரும் நிற்கணும். கௌசல்யா நிற்குது. நாங்கள் 4 பேர் என்றாலும் நல்லாக்களை தான் வச்சுருக்கிறோம். 40 நாதாரிகளை வச்சுருக்கிறதுக்கு இல்லை, குடியார வச்சுருக்கிறதுக்கும் இல்லை. உண்மையாகவே என்னோட நிற்கிற ஒருத்தரும் கூட மதுக்கும் அடிமை இல்லை. அப்படி தான் இருந்தால் கூட குடிச்சு போட்டு யாரோ ஒருத்தரோட கைக்கிற ரெக்கார்டிங் வந்தால் கூட நான் என்ன செய்வேன்னு சொன்னால் அவைக்குரிய சட்ட நடவடிக்கையை நானே எடுப்பேன். கயந்திரமேர் பொன்னம்பலம் வைக்கப்படணும். அதோட சிறிதரன் வந்திருந்தவர் சில இடங்களில் இங்கிலீஷ் ஆகி கேட்க பாவம் சிறிதரனுக்கு விளங்கியெல்லாம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னோன்னா கோவம் வந்துட்டு இருக்குது. அதை விட வேறு என்னடா பார்க்க எங்கள் சொல்லு ஜோசிங்க உள்ள நடந்தது தெரியும். என்னப்போ காணி இப்போ ஆமிக்காரனோட இந்த காதாச்சு நான் இந்த இதில் இப்போ இந்த சிங்கள மகாவித்தியாலயம் இருக்குது தானே. அப்போ அந்த காணியை விட்டு தர சொன்னான் கிரவுண்ட் கட்டுறதுக்கு. கிரவுண்டுக்கு ஏற்கனவே சுத்தமாத்து வழக்கு போட்டு தானே. உங்களுக்கே தெரியும் இந்த யாழ்ப்பாணத்தை நாசமாக்குறது குட்டிச்சுவராகிறது இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதியான. இதுக்கு மேலேயும் எனக்கு சொல்லி கத்திட்டு இருக்கல. நான் ஒரு நாளைக்கு அரசியல் விட்டு போயிடுவேன். சனமா ஜோசி காட்டி விட்டு போயிடுவேன். சனம் தெளிவாக 4 NPP-காரருக்கு ஓட் போடைக்கு யாழ்ப்பாணத்து சனம் தெளிவாக இருக்குன்ற அர்த்தம். இப்போ வடிவாக போய் பாருங்க. இப்போ யார் இதை குழப்புறது? இப்போ நான் போய் சண்டலிப்பா டிசிசி மீட்டிங்கில் குழப்பினானா, கத்தினானா, குளறினானா, நடத்தப்பட அரசாங்கத்தை சும்மா எதிர்கட்சியில் இருக்கிறமன்றதுக்காக சும்மா இல்லை நாங்கள் கத்தி குளறி கூத்தடிக்கக்கூடாது. ஏதாவது செய்யலை என்றால் அதை செய்ய பண்ணணும். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஒரு வேலையும் செய்யலைன்றா மேக்ஸிமம் கத்தி செய்ய பண்ணணுமே ஒழிய செய்கிற வேலையை குழப்பக்கூடாது. ஆசா அடுத்தது கயந்திரமார் கேட்குறார் தையிட்டியோ உடைக்க போகிறேன். கயந்திரமார் உடைக்க போகிறார். இவருக்கு இப்போ இவன் அரசியல் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல் போகுது. சனத்துக்கு வடிவாக விளங்குது. இவங்கள் எல்லாத்தையுமே குழப்புறாங்க. ஒரு ரோட்டை போட விடுறாங்க. இல்லை பிரேசபக்காரன் முழுக்க ரோட்டை போட விடுறாங்கல்ல. இவங்க பிரேசபையை பிடிச்சி வச்சுருக்காங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அபிவிருத்தியையும் செய்ய விடுறாங்க. அரசாங்கம் அபிவிருத்தி செய்யலைன்றா நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணணும். இப்படியாவது 150 மில்லியன் காணாது. அப்போ இன்றைக்கு GA சொல்கிறார் எனக்கு எங்களுக்கு வந்த ஆசிரியர் 100% பாவிச்சாச்சு. இப்போ யாருக்கு ப்ரெஷர்ண்டா எனக்கு ப்ரெஷர். ஏன் சொல்லு அடுத்த முறை அடிபட ஓணும் இவ்வளோ காசுன்னு காணாது. என்னடா பிச்சை காசு தந்துருக்குறீங்கன்றா தான் கூட தருவாங்க. அதை விட்டு போட்டு சும்மா இருந்து கொண்டு இந்த சில்லர் அரசியல் செய்து கொண்டு பாரதில் குழப்பி கொண்டு சனத்தின் ரோட்டுகளையும் பொறுத்த இன்றைக்கு சிறிதரனை பொறுத்த வரைக்கும் ரோட்டுகள் போடுறதுல பெரிய பிரச்சனை. முந்தி என்ன நடந்ததுன்னு சொன்னால் சிறிதரனாக்களுக்கு தாராளமாக கவனிக்கப்பட்டது வடிவாக. இப்போ இந்த மாதிரியான அரசியல்வாதிகளுக்கு கவனிக்கப்படுறது. ஏனென்றா இந்த அரசாங்கத்தில் ஆண்ட்ரோ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தில் இந்த கட்டடிக்கிற வேலையெல்லாம் சரி வராது. அவே நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு பெரிய இந்த அரசியல் சரியான கேள்விக்குறிக்குள்ளாக போன உடனே சரியாக குளறி கொண்டிருக்காங்களா அவ்வளோதான். அரைதுரப்பேட்டை பிரதேச சபை NPP வசம் போனது பற்றி உங்களோட நிலைப்பாடு? அது இவங்கள்ட்ட வேலையால் தானே. சனமே ஓட் போட்டு நீட்டாக கொடுத்தது. அப்போ
என்ன நீங்கள் உள்ளூராட்சியை டெவலப் பண்ணுங்க. இவங்கள் சனத்தின் மனசை வந்து கொள்ள உள்ளவன்மெண்டா இப்போ நான் பெண் என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு ஒரு பிள்ளை இருந்தேன்டா, பிள்ளை நல்லா இருக்கணும் படிக்கணுமெண்டா நான் அந்த பிள்ளைக்கு தான் நல்லது செய்யணும். 3 நேரம் போட்டு அடி அடிச்சோன்னு படியண்டா படிக்குமா பிள்ளை? பிரே சபையை நாங்கள் கொடுத்தா பிரே சபையை செய்து காட்டி நாங்கள் இவ்வளவு காலத்துக்குள்ள இவ்வளோ டெவலப்மெண்ட் செஞ்சு நாங்கள் அடுத்த முறை பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னே பிரேச சபை தேர்தலுக்கும் சனத்துக்கு முன்னே பிரச்சாரம் செய்யக்குள்ள சனனைக்கும் இவங்கள்ட்ட கொடுத்தா அவர் செய்யலாமான்னு இப்போ பேரங்க தையடி உடைக்கணும்னு வலிக்கிறாங்க. தனித்து ஒருத்தருக்கு வேணுமா சமஷ்டி, யாருக்கு தமிழரசு கட்சிக்கு வேணுமா சமஷ்டி, அவருக்கு எங்கண்ட கயந்திரமாருக்கு வேணுமா கயந்திரமாட்ட கையில் சமஷ்டியை கொடுத்தா என்ன நடக்குமென்னு யோசிப்பார். இந்த முழு வரியாரும் அடுத்த நாள் தனக்கு தானே ஃபோன் பண்ணி பேசுவான். தண்டை நம்பருக்கே ஃபோன் பண்ணி வரிக்காரம் முழுக்க பேசுவான். அடுத்த நம்பருக்கு போவான் தண்டை நம்பருக்கு. இவங்கள்ட கட்சியில் வச்சிருக்க முழுக்க குடியாரும் வரியாரும் அப்போ முழு ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். பச்சை என்னடா பேருண்டுக்க முழுசாக இழுத்தான் நம்மண்ட கால் ரெண்டுக்கு முடியல இருக்குன்னு வடிவா பேரை சொல்கிறாண்ட வடிவா இழுத்தாண்டா. அந்த என்ன ரெக்கார்ட் போடலாம் கிணக்கு கிடக்கு ரெக்கார்டிங் 6 பேரில் 3 பேர் ரெக்கார்டிங் தான் போட்டிருக்கேன். மிச்சம் மூணும் கேட்க இல்லாதது போட வேணும் படங்களோட என்னண்டா அப்போ தானே வேண்டிய அம்மா பிள்ளை அக்கா தங்கச்சி எல்லாம் அதை பார்ப்பினா விளையாச்சா உங்களுக்கு. இவர் இப்போ கயந்திரப்ப சிறிதரன் வந்து இந்த டீட்டிங் பார்த்தீங்க உண்டு வந்து என்ன செய்வார் இடையில குழப்பிட்டு நீ போவார். அப்படி இல்லாட்டி என்ன செய்வார் மடியா பியாண்டு கத்துவார். இன்றைக்கு இளங்குமரனே நாயே என்று பேசினார், குட்டி நாயே என்று பேசினார் உள்ளுக்குள்ள. அப்போ நான் சொன்னால் அதுக்கு அவர் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன். இப்போ நாங்கள் பார்லிமெண்ட் ஸ்பீச்சில் நேரடியாக கதைக்கிறதுன்றது வேறு. ஒருத்தனை பார்த்து நாய் என்று பேசிக்க அவன் திருப்பி கதை கேட்கல, அவன் வேறு சும்மா இருக்க மாட்டான். அவன் வந்து 10 ரன் நாய் என்று நாயின் வர்க்கத்தில் பேசுவான். இப்போ என்ன நடக்கும், இந்த மீட்டிங் நாசமாக போகும். அப்போ நான் அதுக்கு சொன்னேன் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தானே ஏன் பேசுகிறீங்கட்டா படையா பொத்தடா அடிப்பேன் நுடிப்பேன். எனக்கு கடும் சந்தோஷம் என்னடாடா ஒரு கை வைக்கிறான் இல்லைடா ஒருத்தர் அடிப்பேன் வெட்டுவன் குத்துவா வெட்டுறவங்க கை வைக்கிறேன் சட்டத்தின் படி கேட்பேன். அதாவது வந்து ஒரு ஆளை ப்ரொவோக் பண்ணுவோம், ஒரு ஆளை அடித்து தள்ளி விழுத்தியன்னா இந்த பாதுகாப்புக்கு ஓட்ட ஓடலாம். இவனுங்கள் அடிக்கிறானும் இல்லை ஒன்றும் செய்கிறானும் இல்லை. டே அடிப்பேன் வரிய போட்டு ஃபோன் பண்ணி கத்தி கொண்டு இருக்காங்க. ஃபோன் நம்பரும் பப்ளிக்காக இருக்குது. ஃபோன் நம்பர் இருக்கிறது வரிய போட்டு 5 பேர் வரிய போட்டு கத்தினாங்களா 5 பேருக்கும் அடிச்சு உள்ளே போட்டு கிடக்கு வழக்கண்டே போட்டிருக்கேன். 5 பேரும் நீதிமன்றத்தால் வர தண்டனையிலே ஏற்றுக்கொள்கிறோம். அங்கே வந்து நின்று குளர்றாங்க ஐயா பிள்ளை ஊட்டி எல்லாம் இருக்குது அது இது நான் கணக்கு எடுக்கிறது.